பரந்தேகோட்டை கிராமமானுக்க வாக்கம் நன்னிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. நான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போட்டியிலும் நான் நிறையா போட்டியில் கலந்துட்டு வரேன். நான் ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்கிற போது எனக்கு ஒவ்வொரு புது அனுபவம் கிடைக்கும். நான் இப்போ ஒவ்வொரு போட்டியில கலந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இப்போ ப்ரைஸ் வாங்கிட்டோம்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ ப்ரைஸ் வாங்கலை, நாங்கள் தோல்வி எடுத்துட்டோம்னா எங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸோட எங்களுக்கு அந்த அளவுக்கு பரவாயில்ல, அந்த போட்டியில பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு டீச்சர் சாருவெல்லாம் கூப்பிட்டு பரவாயில்ல, நம்ம தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதை விட நம்ம தோல்வி அடைஞ்சா இன்னும் சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம அப்பதான் அடுத்த போட்டியில கண்டிப்பா ப்ரைஸ் வாங்குவோம் அப்படிங்கிற மனப்பான்மை வரும் அப்படின்னு டீச்சர் சார்லாம் சொல்லி எங்களை நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டாலும் பாராட்டுவாங்க, நாங்கள் ப்ரைஸ் வாங்கலைனாலும் பாராட்டுவாங்க. நம்ம அங்கே கலந்துக்கிறதே பெரிய விஷயம். இங்கே போய் நம்ம பேசுறதே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 2 மாசம் இருக்கு. நான் அதில் மாவட்ட அளவில் தமிழ் வளர்ச்சி துறையில தமிழ்நாடு நாள் விழா அப்படிங்கிறதுல பேச்சு போட்டி நடந்துச்சு. அதில் இப்போ எனக்கு தலைமை ஆசிரியர் சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த மாதிரி போட்டி நடக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் சார் தான் எங்களுக்கு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பேச்சு போட்டி நடக்குது, இதுல நீ கலந்துக்க, நமக்கு எல்லாமே டீச்சர் எனக்கு டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பேசணும், நம்ம இந்த மாதிரி நம்ம இப்படி ஏற்றி பேசணும், இறக்கி பேசணும். அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர் தான் நம்ம என்ன கருத்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி டீச்சர் தான் கொடுத்தாங்க. நான் படிக்க மட்டும்தான் செஞ்சேன், படிச்சு அங்கே போய் பேசுனது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே எனக்கு டீச்சர் சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு நான் பேசினேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய பேர்லாம் போய் பேசையில மேடையிலலாம் காலையில எல்லாம் அவங்களுக்கு ஆடிச்சு. ஆனால் நான் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் நிறைய போட்டியில பேசியிருக்கேன். நான் 3 வருஷம் ஆகுதுன்னா நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்கூலில் எங்கள் சார் யாராச்சும் ஒரு ஆளுமையில கூட்டிகிட்டு ஏதாச்சும் போட்டி நடத்தி அதில் பேச சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாரும் முன்னாடி பேசுகிற எங்களுக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி பேச நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாவளோ அந்த மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுனால இந்த பயம்லாம் போயிடுச்சு. நம்ம எங்களை எங்கேயும் பேச சொன்னாலுமே நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி தான் நான் இங்கே பேசினேன். நான் என்னால் முடிஞ்ச அளவு தைரியமாக பேசுனேன். அதோட அங்கே நான் பேசுறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று பரிசு பெற்றதில் 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் கையால் பிரைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாநில அளவில் பேச்சு போட்டி மதுரையில் நடந்துச்சு. அதுலேயே நான் கலந்துக்கிட்டேன். அங்கே எனக்கு பிரைஸ் கிடைக்கலனாலும் அங்கே கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அங்கே கலந்துக்கிட்டதுக்காண்டி பாராட்டு சான்றிதழ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையுமே எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய போஸ்ட்ல உள்ளதான் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தெல்லாம் வாங்கியில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மாவட்ட ஆட்சியர் பிரைஸ் வாங்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சே பார்க்கல. நான் மட்டும் கூட்டிட்டு நான் மட்டும் போகாம என்னை எங்க அம்மா அதுக்கப்புறம் எங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போனேன். அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி பக்கத்துல நின்று பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ப்பெல்லாம் தலைமை ஆசிரியர் மூலமாகவும் டீச்சர் மூலமாகவும் கிடைக்குது. இப்போ சொல்லேன்னா எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் சிவகங்கையில இன்னும் நிறைய போட்டி ஒவ்வொரு வருஷமும் எங்க சார் நிறைய ஸ்டூடெண்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டோம் அதனால போகக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை. எங்க சார் நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் நம்ம மனசை மட்டும் தளரவே விடக்கூடாது. நம்ம கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு ஒவ்வொரு போட்டியிலையும் என்னை கலந்துக்க வைப்பாங்க. நாங்களே வேணாம்னு சொன்னாலும் எங்க டீச்சர் உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு, நீங்க இதை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி எங்க டீச்சரே எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு போட்டிகளையும் கலந்துக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல செஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதுக்கெல்லாம் சொன்னாங்க
இந்த மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் எங்கள் பிள்ளைய படிக்குது. ஆனால் அதுகள் கூட இந்த மாதிரி வந்து நடத்தலை. அப்படி நடத்தினாலும் வந்து அவருக்கு வந்து ஃபீஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே வந்து வாங்குறது இல்லை. எங்களுக்கு வந்து அந்த சார் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இது பண்ணுறவங்க. அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மியூசிக் கிளாஸு, செஸ் கிளாஸ் இதெல்லாம் வந்து நடத்தி கொடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் வந்து மியூசிக்கு செஸ்லாம் எப்படி இது பண்ணுறது வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சிவகங்கையில் வந்து ஒரு பாட்டு போட்டி, ஒப்பித்தல் போட்டி வந்து நடந்துருந்துச்சு. நாங்கள் வந்து அதுலேயே வந்து கலந்துக்கிட்டோம். அதில் கலந்துக்கிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். ஆனால் 10 பேருமே வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மதுரை நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஃபீல்டே வந்து மதுரையில் வந்து இந்து தமிழ் லட்சுமணி நல்லடை வீட்டுன்னு வந்து ஒன்று வந்து நடந்துச்சு. எங்கள் சார் தான் வந்து என்னையும் அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டூடெண்டையும் வந்து தேர்ந்தெடுத்து வந்து எங்களை வந்து அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் வந்து செஞ்ச நல்ல விஷயங்களுக்காண்டி வந்து எங்களுக்கு வந்து அந்த சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அங்கே போய் வந்து அங்கே வந்து 200 பேர்கிட்ட இருப்பாங்க. அங்கே வந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேசினேன். அந்த இடத்துல வந்து பேசும்போது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து நான் வந்து நல்லா பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது வந்து சீட்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போய் பேசணும். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து இது பண்ண ஆரம்பிச்சு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர், டீச்சர், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி.